முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி 37 38 இந்தியை திணித்தவர், 52 53 குலக்கல்வியை திணித்தவர். அவர்கிட்ட போய் இந்திய ஆட்சி மொழியை பற்றி கருத்து கேட்டாங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு இந்தியையே ஆட்சி மொழி ஆக்க முடியும் என்று நினைத்தால் ஏன் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழி ஆக்க முடியாது? இந்தியாவின் மானமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது, ராஜா பதிவு இருக்கிறது. ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை, கால்டுவெல்லுக்கு முன்பு வரை சமஸ்கிருதத்தில் இருந்துதான் இந்தியாவில் அனைத்து மொழிகளுமே பிறந்தன என்ற கருத்து உலகம் முழுக்க பரப்பப்பட்டிருந்தது. உலகம் முழுக்க பேரரசர்கள் காலத்தில் மட்டுமல்ல, ராஜராஜ சோழன் பல்லவர்கள் தொடங்கி அவங்க காலத்துல மட்டுமல்ல, ஆங்கிலேயர் காலத்திலும் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் கல்வித்துறையில் கொடிகட்டி பறந்தது. அவருடைய மொழி ஆதிக்கம் மற்ற மொழி மக்கள் மீது திணிக்கப்பட்டது. வடமொழி, எல்லாத்திலையும் வடமொழி. செத்து போய்விட்ட மொழியான சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்கு தர்ம ஸ்தாபனங்களின் பணம் தண்ணீர் என செலவழிக்கப்பட்டது. அன்றும் இன்றும் என்றும் இயங்கும் கலை செல்வமாய் திகழும் தமிழ் இலக்கியங்களை படு பாதாளத்தில் புதைத்திருக்கின்றனர் என்று நடேச முதலியார் அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். நோக்க உரையாற்றிய தோழர் பொழிலன் அவர்களே, எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் அருள்மொழி அவர்களே, இதற்கு முதலெல்லாம் நான் பிரச்சார செயலாளர் என்று தான் கூறிக்கொண்டிருந்தேன். தமிழ் களம் என்னை சற்று மாற்றி இருக்கிறது. அதனால் பரப்புரை செயலாளர் அருள்மொழி அவர்களே, ஐயா பேராசிரியர் அருளியார் இன்றைக்கு இருக்கிற தமிழ் அறிஞர்களில் இந்த வேர் சொல் ஆய்வில் மிக சிறந்த அறிஞராக இருக்கின்ற அருளியார் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பது ஒரு பெருமையான நிகழ்ச்சி. அவருடைய உரையை கேட்பதிலும் மகிழ்ச்சி. ஆகவே ஒரு சில துளிகள், ஒரு 5 அல்லது 10 மணித்துளிகள் மட்டும் சமஸ்கிருதத்திற்கு தமிழின் கொடை என்று அருளியார் அவர்கள் இப்போ 5 பொழிவுகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை, கால்டுவெல்லுக்கு முன்பு வரை சமஸ்கிருதத்தில் இருந்துதான் இந்தியாவில் அனைத்து மொழிகளுமே பிறந்தன என்ற கருத்து உலகம் முழுக்க பரப்பப்பட்டிருந்தது. உலகம் முழுக்க அப்படி ஒரு கருத்து பரப்பப்பட்டிருந்தது. 1816 எல்லீசன் துரை அவர்கள் அதில் ஒரு புள்ளியை தொடங்கினார். இல்லை, இது வேற மொழி அப்படின்றதுக்கான ஒரு புள்ளியை துவக்க புள்ளியாக எல்லீசன் துரை அவர்கள் எழுதினார்கள். அதன் பிறகு 1856 கால்டுவெல் அவர்கள் எழுதிய இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த நூலில் தான் அந்த ஆரிய மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நிறுவி இருக்கிறார். உலகம் முழுக்க அவருடைய நூல் லண்டனில் வெளியிடப்பட்டது. கால்டுவெல்னுடைய அந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் ஆங்கில நூல் லண்டனில் வெளியிடப்பட்டு உலக மொழியியலாளர்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நூல் உருவாக்கியது. அதன் பிறகு ஒரு விழிப்புணர்ச்சி இங்கு தமிழகத்திலும் தோன்றியது, அதை ஒட்டி ஏற்படுத்தியது. அதே போல கால்டுவெல்லுக்கு பிறகு 1916 ஆண்டு மொழியியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான ஆண்டாகும். ஏனென்றால் மரமிலடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1916, தென்னிந்தியர் நல உரிமை சங்கம் என்று சொல்லக்கூடிய நீதி கட்சி தோன்றிய ஆண்டு 1916. இந்த 2 அமைப்புகளும் சமஸ்கிருதத்திற்கு எதிராக, தாய்மொழிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு நெடிய போராட்டத்தை நடத்தின. நமக்கெல்லாம் தெரியும், சென்னை பல்கலைக்கழகம் 1857 ஆண்டு நிறுவப்பட்டது. 1925 வரை தமிழ் அங்கு பாடமாக இல்லை. 25 வரை வடமொழி, சமஸ்கிருதம் அங்கே கடவுள் வழிபாட்டு மொழியாக இருந்ததை நம்பி ஆரூரான் அவர்கள் தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட இயக்கத்தின் அந்த நூலில் மிக சிறப்பாக, அது லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்ட ஆய்வேடு, அதில் மிக சிறப்பாக அவர் வலியுறுத்தி இருப்பார். ஆக இந்த 1916 ஏற்பட்ட அந்த திருப்பு முனை என்பது மிகவும் இந்த தமிழ் மொழிக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. மரமிலடிகள் தொடங்கிய அந்த தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தெடுத்ததில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தினருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. அதை ஆதரித்தவர்களில் இவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். 1916 ஆண்டு
தொடங்கிய நீதி கட்சி 17 முதல் மாநில மாநாட்டை கோவையில் நடத்தியது. 1917 ஆகஸ்ட் திங்கள் 19, 20 2 நாட்கள் நடத்தின அந்த மாநாட்டில் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்துக்கு பதிலாக வேறு 2 திராவிடம், ஒரு மொழி 2 மொழி படிக்கணும்னாங்க. வேணும்னா திராவிட மொழிகளே 2 மொழி ஒன்னா கூட படிச்சுக்கிறோம், சமஸ்கிருதம் எங்களுக்கு வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு நிற்கவில்லை, அவங்க மறுபடியும் அப்போது வைஸ்ராய், இப்போது குடியரசுத் தலைவர், அப்போது அவர்களெல்லாம் சென்னை தமிழ் சங்கம் கடிதம் எழுதியது. சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு தமிழ் படிக்க வாய்ப்பில்லை, அதனால தமிழை ஒரு கட்டாய பாடமாக வைக்க வேண்டும் என்று 1918ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது சென்னை தமிழ் சங்கம். அதன் பிறகு அதே 18 சென்னை பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு என்ன பண்ணுதுன்னா, ஆங்கிலம் கட்டாயமா இருந்தது, அந்த ஆங்கிலம் நீக்கிட்டு தமிழ் புலவர் பண்டிட் நம்ம வெற்றியாளர்கள் வந்திருக்கிறார், புலவர் படித்தவர், தமிழ் புலவர் படிப்புக்கு சமஸ்கிருதத்தை கட்டாய பாடம் வைக்கிறது 1918ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு அதை நிறைவேற்றி இருக்கிறது. அதனால சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழ் புலவர் படிக்க முடியாது என்ற ஒரு நிலை தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ மாநில கல்லூரி 1916, அது முன்னாடியே தொடங்கப்பட்டது. 1916 தான் மொழி பிரிவு தொடங்கப்படுகிறது சென்னை மாநில கல்லூரியில். என்ன மொழி இருந்தது 16ல்? அரபு, பாரசீகம், கிரேக்கம், இப்படிதான் வச்சாங்களே, இல்லாட்டி இப்படிதான் வைத்தார்களே ஒழிய தமிழ் இல்லை. 1916 கூட மாநில கல்லூரியில் மொழி பிரிவு தொடங்கப்பட்ட போது தமிழ் மொழி பாடமொழியாக இல்லை. அதை கண்டித்து நீதி கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மாநாட்டிலும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 1917, 18 தொடர்ச்சியாக எல்லாமே குறிப்பு எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஐயாவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்பதனால அதையெல்லாம் நான் இப்போது படித்து காட்ட விரும்பவில்லை. 1918 BA பட்டப்படிப்பில் தமிழ் கட்டுரை பாடம் ஆனர்ஸ் படிப்பு தொகுதியில் திராவிட மொழிகளை பயிலும் வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வைஸ்ராய்க்கு ஒரு விண்ணப்பத்தை தயாரித்து சென்னை பல்கலைக்கழகம், அதாவது சென்னை திராவிட சங்கம் அனுப்பி வைத்திருக்கிறது. அதே போல அந்த நேரத்தில் பார்ப்பனர்கள் என்ன செய்தார்கள்னா, ICS படிப்புல சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்று 1918 கடிதம் அனுப்பினார்கள். அதனுடன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே இல்லை, எங்க தாய்மொழியும் ICS படிப்புல சேர்க்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதினார்கள். இது 1918, 19. இப்போ நீதி கட்சி 1920 ஆட்சிக்கு வந்து விட்டது. பார்ப்பனர் அல்லாத கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க போடுற வகுப்புரிமை தீர்மானத்தை சென்னை பல்கலைக்கழகம் ஏற்க மறுக்கிறது, தமிழுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறது தொடர்ந்து. அப்போ பார்த்தாங்க, சரி இதுக்கு என்ன ஒரே வழி, பல்கலைக்கழகம் நம்மளை மதிக்கல, ஆட்சியை துணைவேந்தர் மதிக்கல, என்ன செய்யணும், உடனே சென்னை பல்கலைக்கழக ஆக்ட் 1923 கொண்டாந்தாங்க. அதை ஒட்டி தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களும் இயங்குகின்றன. என்னன்னா, துணைவேந்தருக்கு மேல இணைவேந்தர் யாரு? மாகாண கல்வி அமைச்சர். அப்போ இணைவேந்தர் மேல வந்துட்டு நம்ம சொன்னதை கேட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு 1923 கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அதுவரை இந்த கல்விக்குழு, அகாடமிக் கவுன்சில் என்று சொல்லுவார்கள், முழுக்க பார்ப்பன ஆக்கிரமிப்பு. எல்லாம் வடமொழி தெரியலன்னா, அதாவது நீ தெலுங்கு புலவனார, தமிழ் எந்த புலவனாரு, வடமொழி இல்லைன்னா நீ அறிவு கெட்டவன். எல்லா அறிவும் வடமொழியில் தான் இருக்கின்றன. அதை ஒரு பாடமாக படித்த பிறகுதான் பிற மொழி புலவனாக நீ வர முடியும் அப்படின்னு சொல்லி அகாடமிக் கவுன்சில்ல பேசுனதெல்லாம் நம்பி ஆரூரான் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டில அவர் அதுக்கு ஒரு 30 பக்கம் ஒதுக்கி இருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வந்த வரலாறு என்பதை பற்றி அப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, சிண்டிகேட் செனட் எல்லாம் 2 மடங்கு கூட்டினாங்க. 100 உறுப்பினர் இருந்தது, அதை 200 ஆக்கி நீதி கட்சி சார்ந்த பார்ப்பனர் அல்லாதார் எண்ணிக்கை அதிகமாக சேர்த்து நமக்கு ஆதரவு வரும்படி செய்து விட்டார்கள். 1924 அப்போதைய கல்வி அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார். அதாவது இந்த கட்சி, இந்த ஆட்சி இது திராவிட ஆட்சி, இந்த ஆட்சி திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் பாடுபடும். AP பாத்ரோ கல்வி அமைச்சர் 1924 சட்டமன்றத்தில் இந்த ஆட்சி திராவிட ஆட்சி, திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவிடும் அரசு பணத்தை. நீங்க சமஸ்கிருதமோ வேற எந்த உருவோ அரபோ எதனா
வேணும்னா பல்கலைக்கழக பணத்திலிருந்து செலவு பண்ணிங்க, நாங்க அரசு தரமாட்டோம் அப்படின்னு பேசுறது மட்டுமல்ல, அதற்கு ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் 1924ஆம் ஆண்டு. அதன் பிறகுதான் 1925ஆம் ஆண்டில் சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழை மட்டுமே படித்து ஒருவர் புலவர் ஆக முடியும் என்று கல்வி குழு ஒத்துக்கொண்டது, அகாடமிக் கவுன்சில். அப்ப முதல் மாணவர் சேர்க்கை புலவர் வெற்றியழகன் மாதிரி ஒரு புலவர் சமஸ்கிருதமே படிக்காம, ஆங்கிலம் படிக்காம, தமிழை மட்டுமே படித்து முதலாக 1926-27 தான் முதல் மாணவர் வெளிவந்தது. ஆக அதாவது பேரரசர்கள் காலத்தில் மட்டுமல்ல, ராஜராஜ சோழன் பல்லவர்கள் தொடங்கி அவங்க காலத்துல மட்டுமல்ல, ஆங்கிலேயர் காலத்திலும் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் கல்வித்துறையில் கொடிகட்டி பறந்தது. அவருடைய மொழி ஆதிக்கம் மற்ற மொழி மக்கள் மீது திணிக்கப்பட்டது. வடமொழி எல்லாத்திலையும் வடமொழி அறிவில்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலை வந்தது. அதை ஒழித்து கட்டியது நீதி கட்சி ஆட்சி. 1926இல் முதலாக தமிழை மட்டுமே படித்து தமிழ் புலவர் முதலாக வெளிவந்தார்கள். அதன் பிறகு பட்டப்படிப்பு, MA ஆனர்ஸ், BA ஆனர்ஸ் இப்படியெல்லாம் வந்தது. ஆகவே நீதி கட்சிக்கு பிறகு பெரியார், தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தோன்றிய பிறகு பெரியார் 1926 தமிழிற்கு துரோகமும் இந்தி பாஷையின் ரகசியமும் என்ற ஒரு தலையங்கம் எழுதினார். அதுல சமஸ்கிருத மொழியை பற்றி எழுதியிருக்கிறார். நமது நாட்டில் சமஸ்கிருத பாஷைக்காக எவ்வளவு லட்சம் ரூபாய் செலவாகிறது, அது அவ்வளவு யாருடைய பணம், சமஸ்கிருதத்திற்கு தனியாக எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, இதில் படிக்கிறவர்கள் எல்லாம் யார், இந்த உபாத்தியாயர்கள் எல்லாம் யார், பிராமணர் அல்லாத உபாத்தியாயர் யாராவது இருக்கிறார்களா, அல்லது பிராமணர் அல்லாத பிள்ளைகள் யாராவது இதில் சேர்த்து கொள்ளுகிறார்களா, அரசாங்கத்திலாவது சமஸ்கிருதத்திற்கு இருக்கின்ற யோகிதை தமிழுக்கு இருக்கிறதா, இது சமஸ்கிருத பிராமணர் அல்லாத தாழ்ந்தவர்கள், சூத்திரர், பிற்பட்ட அடிமைகள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது தவிர வேறு எதற்காக நாட்டிற்காக சமஸ்கிருதம் பயன்படுகிறது. இது 26இல் தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு ஏட்டில் எழுதிய ஒரு தலையங்கத்தினுடைய ஒரு பகுதி. அதே போல 1932இல் சமஸ்கிருத சனியன் என்ற ஒரு கட்டுரை குடியரசு ஏட்டிலே வெளிவந்திருக்கிறது. என்னன்னா 17/1/1932 சமஸ்கிருத சனியன். எழுதின பேர் என்னன்னா தேசிய துரோகி, அந்த பேர்ல எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த சமஸ்கிருதம் சென்னை மாநில கல்லூரியில் சமஸ்கிருதம் ஆனர்ஸ் படிப்பை நிதிநிலை காரணம் காட்டி ஆனர்ஸ் படிப்பு இடத்தை மூடுகிறார்கள். அந்த ஆண்டு 1932ஆம் ஆண்டு கடும் வறட்சி, பஞ்சம், பொருளாதார குறை வந்ததுனால சமஸ்கிருத ஆனர்ஸ் படிப்பை மூடுகிறார்கள். அதை ஒட்டி சமஸ்கிருத சனியன் தொலைந்தது என்கிற தலைப்பிலே பெரியார் அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே தேச மக்களுக்கு கல்வியில் அறிவு பெற வேண்டுமானால் பகுத்தறிவு பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் சமஸ்கிருத கல்வியை எடுத்து விடுவதை பற்றி கொஞ்சமும் கவலையோ வருத்தமோ அடைய மாட்டார்கள். ஏனென்றால் இன்று இந்து மதம் என்று சொல்லும் ஒரு கொடுமையான மதம் இருப்பதற்கும், இந்த இந்து மதத்திலிருந்து பிறந்த ஜாதி கொடுமை, சடங்கு, கொள்ளை, கடவுள் முட்டாள்தனம் ஆகியவைகள் கற்றவர்கள் கூட்டத்திலும் கல்லாதவர்கள் கூட்டத்திலும் தலைவிரித்தாடி இருக்கிறது. அவர்கள் உழைப்பையும் அறிவையும் சுதந்திரத்தையும் கொள்ளை கொண்டிருப்பதற்கு காரணம் சமஸ்கிருதமே ஆகும். ஆக இப்படிப்பட்ட சமஸ்கிருதம் ஒழியறது தேவை என்று பெரியார் அவர்கள் 1932 சமஸ்கிருத சனியன் என்று எழுதியிருக்கிறார். 1929 பெரியார் அவர்கள் முதலாவது சுயமரியாதை மாநாட்டை செங்கல்பட்டில் நடத்தினார். பிப்ரவரி மாதம் 17, 18 2 நாள் மாநாடு. அந்த மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானம், அதாவது அரசாங்கம் ஆட்சி மொழி ஆங்கிலத்திற்கும் தாய்மொழி தமிழுக்கும் தவிர வேறு எந்த மொழிக்கும் அரசு பணத்தை செலவிடக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை அந்த மாநாட்டிலே இயற்றி இருக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து பெரியாருடைய பண்பாட்டு அந்த சமஸ்கிருத ஒழிப்பு தான் திருமணத்தில் சமஸ்கிருத பார்ப்பனர் அழைத்து சமஸ்கிருத மந்திரம் ஓதாமல் தமிழில் செய்ய வேண்டும் என்பதை அவர் 1928 தொடங்கி வைத்தார். இன்று வரை திராவிடர் கழகம் பெரியாரிய தொண்டர்கள் நடத்துகின்ற அனைத்து திருமணங்களிலும் தமிழ் மட்டுமே ஒலிக்கின்றது, தமிழில் மட்டுமே செய்யப்படுகிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
அதே போல பெரியார் அவர்கள் கடைசி வரை கோயில்ல பார்ப்பான் மந்திரம் சொல்லுகிற சமஸ்கிருத மந்திரம் சொல்லுகிற கோவிலுக்கு செல்லக்கூடாது, தமிழர்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதே போல நீதி கட்சி ஆட்சியிலே 1922 அந்த நடேச முதலியார் ஒரு உரையாற்றினார். நான் அதிகமா சொல்ல, அவர் சமஸ்கிருத மொழியை பற்றி மட்டும் சொன்னதை மட்டும் சொல்லுகிறேன். 22/12/1922 சட்டமன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறை மசோதா மீது உரையாற்றிய டாக்டர் நடேசனார், செத்து போய்விட்ட மொழியான சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்கு தர்ம ஸ்தாபனங்களின் பணம் தண்ணீர் என செலவழிக்கப்பட்டது. அன்றும் இன்றும் என்றும் இயங்கும் கலை செல்வமாய் திகழும் தமிழ் இலக்கியங்களை படு பாதாளத்தில் புதைத்திருக்கின்றனர் என்று நடேச முதலியார் அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். ஆகவே நீதி கட்சி, அதை தொடர்ந்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அதை தொடர்ந்து திமுக என்ற வரை செம்மொழி, தமிழுக்கு செம்மொழி வேண்டும் என்று 100 ஆண்டுகளாக நாம் போராடினோம். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு செம்மொழின்னு ஒரு உத்தரவு என்னைக்குமே யாருமே போடல. அது தானாக செம்மொழியாக ஆகிவிட்டது என்று காலங்காலமாக கதை கட்டி விடப்பட்டு அதற்கு எந்த அரசாணையும் கிடையாது. தோழர் பொழிலன் அவர்கள் பேசியது போல நேரு அவர்கள் பிரதமராக தலைமை அமைச்சராக இருந்த போது 1955 சமஸ்கிருத கமிட்டி என்று ஒன்று ஆய்வு செய்ய அழைத்தார்கள். 1955 ஆட்சி மொழி குழு ஆணையம் ஒன்று அனுப்பினார்கள் கேர் தலைமையில். இந்தியா முழுவதும் இந்தியை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அதே ஆண்டில் சமஸ்கிருத மொழிக்கு ஒரு கமிட்டி போட்டார்கள். அந்த கமிட்டியில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருதத்துறை பேராசிரியர் சீனிவாசன் என்பவர் இருந்தார். அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மொழி அறிவே இல்லாத நீலகண்ட சாஸ்திரி, அவர் ஒரு வரலாற்று பேராசிரியர். அவர் அந்த குழுவில் சிறப்பு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தார். நீலகண்ட சாஸ்திரி ஒரு முறை மலேயா சென்றிருந்தார். அந்த அரசு ஏதாவது ஒரு இந்திய மொழியை பாடமொழியாக வைக்க வேண்டும் என்று விரும்பியது. நீலகண்ட சாஸ்திரி கேட்டாங்க எந்த மொழி வைக்கலான்னு. அவரு சமஸ்கிருதம் வைங்கன்னு அங்க போய் சொன்னார். அவங்க சொன்னாங்க, தமிழர்கள் தான் அங்க அதிகமா பேசுறாங்க, தமிழ் தான் வைப்போம். அப்போ அவங்களுடைய உணர்வு, அவர்களுடைய வெறி எந்த அளவு இருக்கிறது. இந்த நான் சொன்ன ஆட்சி மொழி குழு வந்ததுன்னு எல்லாரையும் பார்த்தது. ராஜாஜி கூட அந்த ஆட்சி மொழி குழு வந்தப்ப பெரியார் தான் சட்டமன்றம் முன்னாடி இது இந்தியை பரப்பு வருகிறது போராட்டம் பண்ணி அதை புறக்கணிங்கள்னு அறிவிச்சாரு. குருசாமி தலைமையில அங்க போராட்டம் நடைபெற்றது. அந்த குழு ராஜாஜி கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டது. முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி 37-38 இந்தியை திணித்தவர், 52-53 குலக்கல்வியை திணித்தவர். அவர்கிட்ட போய் இந்திய ஆட்சி மொழியை பத்தி கருத்து கேட்டாங்க. அவர் சொன்னாரு, உங்களுக்கு இந்தியையே ஆட்சி மொழி ஆக்க முடியும் என்று நினைத்தால் ஏன் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழி ஆக்க முடியாது? இந்தியாவின் மானமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது, பதிவு இருக்கிறது. ராஜாஜி அந்த ஆட்சி மொழி ஆணையத்திடம் இப்படி கூடியிருக்கிறார். ஆக பார்ப்பனர், அது பாரதியார் 1920 இந்தியாவுக்கு பொது மொழியாக சமஸ்கிருதம் வர வேண்டும் என்று எழுதியதை நான் என்னுடைய நூலில் சான்றுகளோடு கொடுத்திருக்கிறேன். திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் என்கிற நூலில். ஆகவே பார்ப்பனர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய அந்த சமஸ்கிருத பத்து என்பது அவர்களுக்குள் இருக்கிறது. அதை ஒழிக்க வேண்டும். இப்போ நிலைமை மோசமாக இருக்கிறது. மோடி அரசு இந்த 12 ஆண்டுகளாக செய்கிற, வாஜ்பாய் வந்தப்பவே சமஸ்கிருதத்துக்கான வேலைகளை செய்து விட்டார். இப்போ மோடி மிக தீவிரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தியும் சமஸ்கிருதம் கட்டாய பாடம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த புதிய மோடியினுடைய கல்வி திட்டம் என்பது சமஸ்கிருத மொழியை கட்டாய பாடமாக ஆக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் கடுமையாக எதிர்த்து போராட வேண்டிய சூழலில் ஐயா அருளியாருடைய நூல் தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வட இந்தியாவுக்கும் அதை அனுப்பி வைத்து தமிழ்தான் உலகத்தில் சிறந்த மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்பதை வட இந்திய செவிப்பறைகளில் அறைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.